அனைவருக்கும் வணக்கம். சேனல் உறவுகள், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க அரசியல் நகர்வோட அரசியலை ஆழமாக எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம சேனலோட நோக்கம். இதில் யார் தப்பு பண்ணுறா, யார் சரியாக பண்ணுறா அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தர்றது தான் என்னோடய கடமையாக எடுத்துகிட்டு உங்களோட பயணிக்க வர்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே யாரை எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி 2 விதமான அரசியல் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் கருப்பாடா, இவ்வளோ நாள் நம்ம கூட தான் இருந்தாங்க, நம்ம தலைவருக்காக தான் பேசுனாங்க, ஏன்னா திடீர்னு இப்படி பேசுகிறாங்க, ஓ இவங்களும் அங்கேருந்து தான் வந்திருக்காங்களா, எங்கேருந்து இப்போ நம்ம கட்சிகளில் வர்ற மற்ற கட்சியிலேருந்து வர்றவங்க மாதிரி தான் இந்த யூடியூபர்ஸ் சில பேரும் பயணிச்சாங்களா, இந்த மாதிரி கேள்விகள் நிறையா இருக்குது. நம்ம எல்லாரையும் நம்புகிறோமே, இப்போ அண்ணன் நம்புற மாதிரி தான் நம்ம நம்புகிறோம். இப்போ அண்ணன் எடுத்துக்கோங்க, எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, நம்ம கூட வந்துட்டாங்கல்ல, நம்ம கூட வந்துட்டாங்கன்னா அவங்க நல்லவங்களா தானே இருக்கணும். இதுதான் அவரோட எண்ணம். ஒருவேளை இங்கே வந்ததுக்கப்புறம் திருந்தலாம்ல, திருந்திடுவாங்கள்ல, ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு தானே அண்ணன் நினைக்கிறாரு. அதுதானே நீங்களும் நினைக்கிறீங்க. அதனால தானே நம்ம அவங்களோட பயணிக்கிறோம். அப்படி தானே நம்ம நிறையா யூடியூபரை நம்பணும். ஏன் இப்படி திடீர்னு நமக்கே நல்லா பேசிட்டு நம்மளே நிறையா வீடியோ பார்க்க வச்சுட்டு, ஆனால் நம்ம தலைவரை அடிக்கும்போது நம்ம தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை அவங்க இப்படி போட்டு உடைக்கிறாங்களே, ஏன் இந்த நடிப்பாக நடிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலே இவங்க கிட்ட உண்மை இருக்கா, ஏன் இவங்க தமிழக வெற்றி கழக தலைவரை பற்றி எதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி அடித்து பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு யூடியூபர், பிரபல யூடியூபர் அப்படின்னு சொல்கிறத விட பீஸ் போன யூடியூபர், முழுக்க முழுக்க செம்பு யூடியூபர், முழுக்க முழுக்க ஒரு அரசியல் எடுத்துகிட்டு மற்றவர்களை தரம் தாழ்ந்து பேசிட்டு வந்த ஒரு யூடியூபர், பெண்களை இழிவாக பேசின ஒரு யூடியூபர், நமது தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ, இன்றைக்கி அமைச்சராக இருக்கவங்கள ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான 2ஆம் தர வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு யூடியூபர் அதிரடியாக கைது பண்ணப்பட்டிருக்கார். மிகப்பெரிய அளவில் நம்மளாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், இவங்க கைதாக போகிறாங்க, அவங்க கைதாக போகிறாங்க, அரசியல்வாதிகள் கைதாக போகிறாங்க, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக நடந்துருச்சு. இவர் நேற்று ஆதவர்ஜனாவை பற்றி பேசுனதுனால தான்ப்பா கைது பண்ணிவிட்டாங்க, அது மேட்டரே கிடையாதுங்க. ஆளாளுக்கு ஒன்று எடுத்து விட்டுட்டு இருக்கானுங்க, ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறானுங்க. இதை விட இன்னும் நம்ம ஒரு யூடியூபர் நம்ம பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருந்த வெங்கிரத்னம் அப்படின்றவர், எதுக்கு அவருக்கு ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகிற கதையா, எதுக்கு அவர் தன்னை எடுத்துகிட்டு போய் இந்த அளவுக்கு சப்பக்கட்டு கட்டுறாரு. இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை இவ்வளோ தூரம் இறக்கி பேசுகிறாரு. இதெல்லாம் அவர் தெரிஞ்சு தான் செய்கிறாரா, இல்லை தெரியாமல் செய்கிறாரா? ஏப்பா ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்லையாப்பா, ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ போட்டு பேசிட்டா அப்படி தான் கைது பண்ணுவீங்களாப்பா, இதெல்லாம் கேட்குறாங்க. நான் கேட்குறேன், யூடியூபர்ஸ் யாராவது வீடியோ போட்டுட்டாங்க கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்கெல்லாம் கைது பண்ண போகிறது கிடையாதுங்க. எதுவுமே நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்தது போல் இட்டுக்கட்டி திரை போட்டு வெளிச்சம் போட்டு வெளி உலகத்துக்கு பொய்யான ஒரு செய்தியை கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு நமது கட்சி தலைமையும் பாதிக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஒரு கட்சி அரசியல் அதை உடைக்கணும் அப்படின்னா அதோட ஃபேஸ் மட்டத்தை உடைக்கணும். அதை உடைக்கணும் அப்படின்னா மக்கள் மத்தியில் இந்த பொய்யான செய்திகளை கொண்டு போய் திணிக்கணும். அதை தான் அவங்க ஒரு வேலையாகவும் தன்னோட கடமையாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு யூடியூபரை தான் இன்றைக்கி காலையில் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அவர் அந்த கேஸுக்காக சொன்னார், ஆதவர்ஜனாவோட மச்சான் சொன்னார், சித்தப்பா சொன்னார், லீமாரோஸ் மேடத்தை பற்றி பேசினாங்க. அதெல்லாம் அரசுக்கு கவலையே கிடையாது. அது சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த வழக்கு விசாரணையில் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவங்களே அதை பற்றின பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை அறிஞ்சு அவங்க தண்டனை கொடுக்க போகிறாங்க. இல்லை அப்படின்னா விடுதலை வரப்போகிறாங்க. அது இல்லை இங்கே மேட்ரு. நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு வர்றாரு. எனது சகோதர சகோதரிகள், முக்கியமாக சகோதரிகள், பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எவனுக்கு கேட்க மாட்டான் அப்படின்னு நினைக்காத, நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் இன்றைக்கி செஞ்சுருக்காரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மதிப்புக்குரிய நமது அமைச்சர் சகோதரி வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு தொழில் நல்லா பெருசாக்கணும், இந்த படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இன்றைக்கி 8500 பேருக்கான ஒரு வேலைவாய்ப்பை உருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டமாக எல்என்டியில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதே ரீல்ஸில் வந்தவங்க தான் அவங்கெல்லாம். இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்காங்க. மிக சிறப்பான முறையில் நமது அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இன்றைக்கி பயணப்பட்டு விட்டுருக்காங்க. எந்த கட்சியில் இருந்தியா நீங்கள் என்றைக்காவது ஒரு கோயிலில் போய் வரிசையில் நின்று சாமி கும்பிட்டுருக்கீங்க? இன்றைக்கி மரியாதைக்குரிய நமது அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கியூவில் நின்று சாமியை கும்பிட்டு வந்திருக்காரு. அவருக்கு பெரிய சலிட்டை கொடுப்போம். என்னதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் நம்ம தலைவருக்காக பேசினாலும் கூட அதில் இருக்க உண்மைகளை நம்ம சொல்லிட்டே ஆகணும். அப்போ இதுக்கு முன்னால் இருந்த மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எப்படி சாமி கும்பிட போயிட்டோம்னு தெரிஞ்சுட்டாவே இருக்கிற கூட்டங்களுக்கெல்லாம் மூடு விழா கொண்டாடிடுவாங்க. அவங்கெல்லாம் ஒதுங்கி நின்றணும். இவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த டயத்துக்குள்ளே சாமி கும்பிட்ற வரைக்கும் பொதுமக்களான யாருமே அந்த சாமியை கும்பிட முடியாது. ஆனால் இன்றைக்கி மதிப்புக்குரிய நமது மாண்புமிகு அமைச்சர்
அறநிலையத்துறை அமைச்சர் வரிசையில் நின்று சாமி கும்பிட்டுருக்காரு. இது எவ்வளோ பெரிய சரித்திரை சாதனையா இதெல்லாம். நான் அமைச்சர் இல்லைப்பா, சாமிக்கு முன்னால் சமமான ஒரு நபர், நான் ஒரு மனிதன், உங்களில் ஒருத்தன் அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்களின் ஆட்சி என்பது மிக சிறப்பாக நடந்தது. இதை பொறுத்துக்க முடியாத இந்த நாதாரிய இவங்க அவங்கன்னு தான் எனக்கு பேசி பழக்கங்க. அவங்க மாதிரி வெங்கிரத்தனை மாதிரிலாம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அது மரியாதை கொடுத்து பேசியிருக்காரா? மதிப்புக்குரிய அண்ணன் வெங்கிரத்தனம் அவர்களை எங்களை ஏமாத்தினது போதும். நீங்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை புகழ்ந்து பேச வேண்டாம், இகழ்ந்து பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்களது தமிழக வெற்றிக் கழக உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள், நீங்கள் தலைவருக்காக பேசக்கூடிய ஒரு நபரோ அப்படின்னு தப்பாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் கல்லா கட்டுறதுக்காக நீங்கள் நாடகமும் நடிப்புமா நடித்து மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகர் திலகத்துக்கு ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் யாரையும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலினாக இருக்கட்டும், இந்நாள் முதலமைச்சர் எங்கள் வெற்றி தலைவர் அண்ணா விஜயா இருக்கட்டும், நீங்கள் யாரையாவது ஒரு மரியாதை கொடுத்து பேசியிருக்கீங்களா? நீங்கள் பெரிய இல்லைண்ணா எங்களுக்கு அந்த வார்த்தை வராதுண்ணா, அப்படியெல்லாம் பேச மாட்டோம், தயவு செஞ்சுன்னா எங்களை ஏமாத்தாதீங்க, ஒரு பிடிப்பை எடுத்துகிட்டு போங்க. யாருக்காக பேசுகிறோன்றதை முதல்ல நிலைநிறுத்துங்க. நான் இவரை தான் அடிச்சுட்டு போகிறேன், நான் இவருக்காக தான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற உண்மையை சொல்லுங்கள். நான் சங்கி அதிமுகவின் சொம்பு அப்படின்றத ஒத்துக்கங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு. இது எப்போ வெளியில் வந்துச்சுன்னு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தனியாக ஒரு தேர்தலை சந்தித்து இந்த மக்களுக்கான பணியாற்ற போகிறோம் அப்படின்னு அந்த எலெக்ஷன் டைமில் அவரே வந்து வெளிப்படையாக ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா யார் முதலமைச்சராக வரணும்னு கேட்டிருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பார், எடப்பாடி வந்தால் சரியான ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பான். அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு, ஓ இது அந்த பூனைக்குட்டியா, எந்த பூனைக்குட்டின்னு சரியாக கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது தான் இவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற உறவுகளை ஏமாற்றுகின்றார். இன்றைக்கி நேற்றெல்லாம் ஆதவர்ஜனாவாக இருக்கட்டும், மதிப்புக்குரிய நமது சகோதரி அமைச்சரம் சகோதரியாக இருக்கட்டும், யாரையுமே மதிப்பு வச்சே பேசலை. முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களை கூட இவர் மரியாதை வச்சு பேச கிடையாது. ஏன்னா அடுத்த கைது இவர் சொல்கிறாரு, நான்லாம் கைதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்ப்பா, எனக்கு என்ன கைதை கண்டு நானும் அஞ்ச போகிறேனா, அவங்க அதை சொன்னா எதை சொன்னாங்க, அவங்கெல்லாம் பேசாதீங்க சார். முதல்ல வலைதளத்தில் இருக்கீங்க, ஒரு பொதுவான ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் நிலைநிறுத்துங்க. தப்பான பாதையில் தவறான பேச்சுகள் என்பது உங்களை வேறு எங்கோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இன்றைக்கி நீங்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவரோட அரசியலை நீங்கள் இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க. அதே மாதிரி காலையில் ஒரு வீடியோவை நான் பயந்துட்டு அழிக்கலை, நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். 2வது நீங்கள் சொன்னீங்க 14வது நிமிஷத்தில் நான் அந்த மாரிதாஸோட ஒரு வீடியோவை போட்டுவிட்டேன், அது கார்பரேட் கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு இடத்துல கூட ஸ்லைடோ ஒரு சின்ன ஃபோட்டோ போட்டு கூட நீங்கள் வீடியோ போட மாட்டீங்க. அவ்வளோ பெரிய பயந்தாங்கொழி. ஏன்னா கார்பரேட் கொடுத்துருவான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணாவை பேசுனதுக்கப்புறம் தான் நீங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிங்க. நீங்கள் அடிக்கிறீங்க, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி உங்களையும் நாங்கள் விடுறதா கிடையாது. தமிழக வெற்றிக் கழகம்ன்றது வெட்டிக் கழகம் கிடையாது, அது வெற்றி கழகம். அதில் இருக்கிற தொண்டர்கள் என்பது ஏதோ பணத்துக்காக காசுக்காக அவங்க கூட போனியே அப்படின்ற மாதிரியான ஆட்கள் கிடையாது. தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா தைரியமாக தட்டி கேட்போம், நீங்களாக இருந்தாலும் சுட்டி கொடுப்போம். அண்ணே கொஞ்சம் நாவடக்கம் தேவை, அவன் இவன் பேசுகிறத தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க, அது உங்கள் தகுதிக்கு அழகு கிடையாதுண்ணா. எவ்வளோ பேர் என்னென்னமோ பேசுகிறாங்க, எல்லாம் தான் இருக்குண்ணா, எல்லாமே கண்டதை திங்குது, அதுக்காக நம்மளும் போய் திங்க முடியுமா? இல்லையா? தவறாக சொல்லியிருந்தாக்க வருத்தப்படாதீங்க. தம்பியோட சின்ன அட்வைஸ் தான், பெரிய ஆள் நீங்கள்லாம் வளர்ந்துட்டீங்க, நாங்கள் சின்ன பிள்ளைய எனத்தையாவது சொல்லிவிடுவோம். இன்னும் ஒரு தடவை எங்கள் கட்சியில் இருக்கவங்களையோ எங்கள் தலைவர்களையோ நீங்கள் தவறாக சித்தரிக்க வேண்டாம். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பெரிய உத்தம புத்திரன் கிடையாது, பெரிய யோக்கியனும் கிடையாது. அவர் கைது பண்ணிட்டாங்க, கைது பண்ணான்னு கூவவும் கூடாது. அவர் என்ன சொன்னார்? நாங்கள் ஊடகங்களுக்கோ எங்களை மாதிரி பேசக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு யாருக்காவது வாய்ப்பு போட்டு போட்டிருக்காங்களா? இல்லை, வாய் இருக்குது அப்படின்றதுக்காக எதை வேணாலும் தின்னுட்டு போயிடக்கூடாதுல்ல. அதுதான் நாங்கள் சொல்கிறது. வாய் இருக்குது, உங்ககிட்ட 1000 ரூபா ஃபோன் இருக்குது அப்படின்றதுக்காக அவர்கிட்ட சொல்லுங்கள். அவருக்கு நீங்கள் நல்லா சப்பு கட்டுங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. வெற்றித் தலைவர் விஜய் அண்ணாவையும் அவர் கீழ் இருக்கும் அரசையும் நீங்கள் விமர்சிப்பதற்கு தகுதியே இல்லாத ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை கையில் எடுக்கும் நீங்கள் தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க, நிப்பாட்டிக்கங்க. அது உங்களுக்கு நல்லது. அப்புறம் அதுக்கு மேலே வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, எடுத்து பேசி உங்கள் அளவுக்கு இறங்கி பேசி தரங்கட்ட ஒரு யூடியூப் சேனலாக மாற்றிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. அண்ணே அப்படின்ற மரியாதையோடு எடுத்துகிட்டு போகிறேன். இன்னும் 2வது மாரிதாஸ் என்ற ஒரு சோம்பேறி, அது கொடுத்த காசுக்காக நிறையா வேலை செய்யும். ஏகப்பட்ட தடவை கைதாகியும் கூட அது திருந்தலை. கண்ணால் பார்த்த மாதிரி பேசுது, கையால் வாங்கின மாதிரி பேசுது. அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் காட்ட கொடுக்கணும், காவல்துறையில் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு ஒரு வீடியோ ஓடணுன்றக்கா எதாவது ஒன்று போட்டு விட்டு போகிற போக்கில் தட்டி விடக்கூடாதுல்ல. அதே மாதிரி ஒரு நல்ல செய்தியும் ஒன்று சொல்லிடுறேன். நாளைக்கு நமது தமிழக முதல்வரின் கனவு திட்டமான சிங்கப்பெண் திட்டம் அது நாளைக்கு தொடங்கி வைக்கிறாங்க. 2 முறை தள்ளி போச்சு. ரொம்ப பேர் கேட்டிங்க, என்னங்க சொல்கிறாரு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, அதோட ஆரம்ப விழா என்பதில்
சிறு சொதப்பல் இருந்துச்சு. அவங்களுக்கான ட்ரெய்னிங் தான் இவ்வளோ நாள் குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த முதல் நாள்லயே நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்னிங்க்காக வரக்கூடிய அந்த வாத்தியம், அவர்களோட நகர்வு எங்கோ ஒரு இடத்துல சோம்பலா இருக்க மாரி இருக்கு. கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும், செம்மையா காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அத தள்ளி வச்சாங்க. அவங்களுக்கான ட்ரெய்னிங் தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் லேட்டு. மத்தபடி நம்ம தலைவரோட லேட்டெல்லாம் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. இந்த நாள் இனிய நாள். இனிவரும் நாட்களும் இனிதாகவே இருப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனார் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்ற மகிழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம். நம்ம வீடியோவை உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது மாற்றம் பண்ணணும், நான் பேசும் விதத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தைரியமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் என்னை திருத்திக்கிறேன். உங்களுக்கு சரியான வீடியோ தரேன். நன்றி, நன்றி, நன்றி.